ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்விக்கி அப்புறம் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டு இதை பற்றிலாம் தான் சொல்ல போகிறேன். அவங்க வந்து எப்படியெல்லாம் காசை கொள்ளையடிக்கிறாங்க பாருங்களேன். இப்போது ஸ்விக்கி இது ஜெப்டோ, ஃபஸ்ட்டு ஜெப்டோ தான், அவன் தான் இருக்கிறதே தலைவன் எல்லாத்துக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்காக கம்பெனி விளம்பரப்படுத்துறதுக்காக வந்து 100 ரூபா, 125 ரூபா, 100, 125 வரையும் ஆஃபர் கொடுத்தான். ஃப்ரீ கேஷ் ஆஃபர்னு இல்லை, ஃப்ரீ கேஷே கொடுத்தான். அது நம்ம வாலெட்லேயே இருக்கும், அது ஜெப்டோ வாலெட்லேயே இருக்கும். நம்ம போயிட்டு இப்போது ஒரு 200 ரூபாய்க்கு பொருள் ஆர்டர் பண்ணுறோன்னு வைங்க, 125 ரூபா கழிச்சிருவான். அதில் அப்படியே கழிப்பான். ஒரு ரூபா கட்டினா அது டெலிவரி ஃப்ரீ பாஸ் வேறு ஒன்று, அது கட்டினா ஃப்ரீ டெலிவரியும் வந்துடும். அடேங்கப்பா சரியாக இருக்கடா இது. நான் 150 ரூபாய்க்குலாம் வாங்குவேன், வாங்கிட்டு 125 ரூபா ஆட் பண்ணுவேன். 150 மீதி 25 ரூபா தான் நான் கொடுக்கணும். டெலிவரி இதோட வேறு ரூபா வேறு ஆட் பண்ணிட்டேன் நான், ஃப்ரீ டெலிவரி எல்லாம் சேர்த்து ஒரு 26 ரூபா 27 ரூபா தான் வரும். எதுக்கு? 150 ரூபா ஐட்டமுக்கு. இப்போ அவன் ஆஃபர் போடுறான். சரி, கம்பெனி கொஞ்சம் கூட முன்னேறிச்சிச்சு அப்படின்னா கூட அதுக்காக இப்படியா என்ன தெரியுமா பண்ணுறான்? 75 ரூபா வந்து ஃப்ரீ கேஷாக கோடு யூஸ் பண்ணால் ஃப்ரீ 75 அப்படின்ற அந்த கோடு யூஸ் பண்ணால் 75 ரூபா ஆஃபரான். சரி அப்படின்ட்டு போய் ஆஃபர் ஆர்டர் பண்ணால் ஒரு 120 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிட்டு 75 ரூபா போட்டால் வராதான். 149 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் தான் அது வருமா. சரி 75 ரூபா கொடுக்குறாங்கன்னு ஆர்டர் பண்ணால் 161 ரூபாய்க்கு நான் ஆட் பண்ணிட்டேன் கார்ட்டில் பொருள். 175 ரூபாய் இப்போ ஆட் பண்ணால் அப்பவும் வராதான். ஒரு 250 ரூபாய்க்கு போட்டேன், 75 ரூபா ஆட் பண்ணால் அப்போ வருமா. அப்போ கூட வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு 30 ரூபா போடுவாராம் கூட. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஜெப்டோவில் ஃப்ரீ கேஷ் 100 ரூபா கொடுத்தா நம்ம 200 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 100 ரூபாய் ஆட் பண்ணோன்னு வைங்க, எவ்வளோ வரணும்? மீதி 100 ரூபா தானே வரணும். ஆனால் 200 ரூபா வருமா. எப்படி தெரியுமா? 100 ரூபா வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் ஆகுது. செரு பால் அடிக்கணும் அவனை. சரி, ஸ்விக்கியில் போய் போட்டால் கேளுங்க இந்த கொடுமையை. 125 ரூபா ஆஃபரான், 250 ரூபாய்க்கு போட்டேன், 125 ரூபா கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரை யூஸ் பண்ணால் ஒரு 78 ரூபா வந்து ஜிஎஸ்டியான். அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே தெரியுமா இருக்குது? தோ என் வீட்டு விட்டு வெளில இப்படி இறங்கி போய் கை காட்டினா பார்ப்பான், அந்த தூரம் தான். டெலிவரி சார்ஜும் ஃப்ரீயா, ஆனால் 78 ரூபா ஜிஎஸ்டியான். போட்ட விலைக்கு மேலே எடுத்துடுறானா ஆஃபர்ன்ற பேரில் கொடுத்து. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? சை, உங்களுக்கும் இதே மாதிரி தான் தெரியுதுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் பல விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும்.